எடப்பாடிக்கு முழு ஆதரவு. முதல் கட்டமாக 15 எம்எல்ஏக்கள் திடீர் அறிவிப்பு. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு மாபெரும் ஒரு இயக்கம். அந்த இயக்கத்திலே பொதுச்செயலராக எடப்பாடி பழனிசாமி இருந்து கொண்டிருக்கிறார். பொதுச்செயலராக எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடாது என்று சொல்லித்தான் தற்சமயம் 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் போர்க்குடி உயர்த்தினார்கள் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். அவர்களுடைய நோக்கம் என்னவாக இருந்தது, அவர்கள் போன உரிய விஷயம் என்னவாக இருந்தது, எங்கே யாருக்கு ஆதரவுகளை கொடுத்தார்கள், அந்த ஆதரவின் பின்னணியிலே அவர்களுக்கு என்ன கிடைக்க இருந்தது என அனைத்து தகவலும் நம்ம அனைவருக்குமே தெரியும். ஆனால் இன்று நிலைமை என்பது தலைகீழாக மாறிவிட்டது அப்படின்னே கூட சொல்லலாம். அதிமுக இருக்கக்கூடிய அதிமுக குலைக்கக்கூடிய உண்மையான தொண்டனுக்கு எந்த ஒரு இடத்திலும் அதிமுக விட்டுவிடாது. ஜெயலலிதா அம்மையாருடைய ஆன்மாவும் சரி, நமது புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆருடைய ஆன்மாவும் சரி, அந்த தொண்டனை கைவிடாது அப்படின்னே கூட. அதற்கு ஏற்றார் போல்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தற்சமயம் ஆதரவு என்பது அதிகரித்து விட்டது. அதாவது 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் எஸ்பி வேலுமணி தலைமையில் இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே நமது எடப்பாடி பழனிசாமி தரப்பிடம் 22 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதுக்கு அடுத்தபடியாக ஒரு நபர் வந்தார், 23ஆக மாறியிருந்தது. ஆனால் இன்று 15 சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையிலே மறுபடியும் அதிமுகவிற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தங்களுடைய ஆதரவுகளை கொடுக்க இருக்கிறார்கள். அதுவுமே இன்னும் 2 தினங்களுக்குள் இந்த நிகழ்வு என்பது நடக்கப் போகிறது என செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அந்த 25 சட்டமன்ற உறுப்பினருடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேற எதுவும் கிடையாது. எடப்பாடி பழனிசாமியை பதவியிலிருந்து இறக்கிவிட வேண்டும். அந்த இடத்திலே வேறு ஒரு நபரை பொதுச்செயலாளர் பதவியிலே அமர வைக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவுகளை கொடுத்து முக்கியமான பொறுப்புகளை எல்லாம் வாங்க வேண்டும் என நினைத்தார்கள். ஆனால் எஸ்பி வேலுமணிக்கு மாற்றாகத்தான் ஒரு செய்தியாளர் சந்திப்பையும் கொடுத்திருந்தார். நாங்கள் அமைச்சர் பொறுப்பை எதிர்நோக்க கிடையாது என ஒரு குற்றச்சாட்டையும் செய்தியாளர் சந்திப்பிலே ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருந்தார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமியுடைய கை என்பது ஓங்கி இருக்கிறது. அந்த 25 சட்டமன்ற உறுப்பினருடைய பதவிகளை என்பதை பறிக்க வேண்டும் என சொல்லி ஆளுநரிடம் நேரடியாக எடப்பாடி பழனிசாமி 2 முறை சந்திப்பு நடத்தி இருக்கிறார். அதற்கு ஆளுநரும் சரி என்று சொல்லிவிட்டார். இப்ப ஆளுநர் சரி என்று சொன்னதன் காரணமாகத்தான் தமிழக வெற்றி கழகம் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை புறக்கணிக்க ஆரம்பித்தது. அதன் விளைவுதான் தற்சமயம் எடப்பாடி பழனிசாமியுடைய கை என்பது ஓங்க ஆரம்பித்து விட்டது அப்படின்னே கூட சொல்லலாம். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இன்னும் 2-3 தினங்களிலே கிட்டத்தட்ட ஒரு 15 சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டால் வெறும் 9 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் எஸ்பி வேலுமணி தரப்பிடம் இருப்பார்கள் அப்படின்னு சொல்ல அதற்கு மாற்று கருத்துக்கள் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தினம் சி விஜயபாஸ்கர் தலைமையிலே எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது போடப்பட்டிருக்கிறது. அதாவது இருவருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையை நாம் பேசி தீர்த்துக் கொள்வோம் என இறங்கி வந்து ஆலோசனை கூட்டம் என்பது நேரடி விவாதம் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த விவாதத்திலே எஸ்பி வேலுமணி தரப்பு பல்வேறு கோரிக்கைகளையும் முன்வைத்திருப்பதாக இணையதளங்களிலே செய்திகள் என்பது உலா வந்து கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் அதிமுக அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்ய போகிறார்கள் அப்படிங்கிறத. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ண, போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களும் கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு நண்பா.